சரியான நேரத்துல தெருவுல போய் வியாபாரத்தை பார்த்து 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 ஒரு துணி கூட யாருமே வாங்க மாட்டேங்க அவ்வளோப்பா. சரி ஆமா, என் கூட ஒருத்தன் ஒல்லியா வருவான், அவனை பாத்தீங்களா? துணி வாங்கினியாலோ துணியா? துணி வாங்கினியாலோ துணியா? வந்துட்டான். துணி வாங்கினியாலோ துணியா? இங்க வாழ தம்பி, ஏழு தம்பி, என்ன வாங்க இங்க வா. அம்மா காலையில இருந்து வியாபாரமே ஆக மாட்டேங்கல. எனக்கும் ஆக மாட்டேங்குன்னு. எனக்கு பேசாம இந்த தொழிலை விட்டுட்டு வேற எங்கேயா போயிடலாமா? ஏன்னா அந்த முடிவு எடுக்காது. என்ன இதாமே நம்ம சோறு போடுது. இங்க பாரு, நானும் இந்த தெரு அந்த தெருன்னு எல்லா தெருக்கும் போயிட்டேன். நான் மட்டும் ரெண்டு தெரு சேர்த்து போயிருக்கேன். போனது பிரச்சனை இல்லை, வயிறு பசிக்கல. எனக்கு மட்டும் இங்க பாருங்க, இந்த சின்ன வயிறுக்கு பசிக்கு. இது சின்ன வயிறால கிணறு மாதிரி இருக்கு. சின்ன வயிறு தான், கண்ணு வைக்காதிய. சின்ன வயிறுன்ட்டானா இந்த வயிறா? ஏலே ஏதா பண்டங்கிட்ட வச்சிருக்கியா? பண்டமா? மத்தியானம் சாப்பாடு? காலையில சாப்பாடே சாப்பிடல, மத்தியானம் சாப்பாடா? இவ்வளவு பெரிய பைய தூக்கிட்டு வரதான் மிச்சம், சாப்பாடு கூட எட்டு வர முடியல. சரி இது யாரு? என்ன யாரும் ஆயிட்டா? இப்படி இவன் யாரு புதுசா வாரா? உங்கள்கிட்ட தான் யாரத்துல சேர்ந்துருக்கேன். அப்படியா? பக்கத்து கடையில? ஆமா. எங்க அண்ணாச்சி வியாபாரம் ஆகுது? எல்லா தெருவுக்கு அலைஞ்சி எனக்கும் என் தம்பிக்கும் வயிறு தான் பசிக்கு. உனக்கும் பசிக்குதா? ஏன் நீ ஏன் சாப்பிடலையா? காலையில இருந்து ஒரு வியாபாரம் அவளை. ஏன் உங்களுக்கு பசிக்கா? சரியா போச்சுப்பா, எல்லாம் பசியில மயங்கி வச்சிருக்கலாம் அண்ணாச்சி. இங்க பாரு, என் பையிலையும் ஒண்ணு இல்ல, இங்கேயும் ஒண்ணும் இல்ல, இங்கேயும் ஒண்ணு இல்ல. பேசாம 3 பேரும் சேர்ந்து ஏதா கடை இருக்கான்னு பாப்போம். அண்ணாச்சி நீங்க தான் பாக்க பெரிய ஆள் மாதிரி இருக்கிய. ஆமா, நான் பெரிய ஆளு தான். அதான் ஏதாச்சும் பார்த்து பண்றது. இங்க பாரு, எங்கேயும் போவாத, சரி என் பின்னாடியே வா. ஒரு நல்ல கடையா பார்த்து நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்கி தந்துருவீங்களா? வாங்கி கொடுத்துருவில்ல, நீங்க தானே கூப்பிடுதிய. நான் இப்போ உங்க கட்சி. இல்ல ஒரு 5 ரூபா தர மாட்டீங்களா? 5 ரூபாயா? வாங்க வாங்க வாங்க, வாங்கி தரேன், அழுதுறாத. பைக்கட்டிய தூக்குங்களே. இதான் என் பை. அப்பா அப்பா கடையை தேடுவோம், கடை எங்கயா இருக்கான்னு பாப்போம். துணி 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 ஐயா, வயிறு பசிக்கு கடை இருக்கா? துணி துணி ஐயா கடை இருக்கா? போலையா? ஏல அங்க ஒரு கடை தெரியுதுல, அங்க ஒரு கடை தெரியுதுல. என்ன கடை? என்ன கடை? உனக்கு வேணுமா? அங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏல அது காய்கறி கடையா போச்சு. வெயிட் சப்பா. இங்க பாரு, ஏல 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 இங்க வாங்க. இன்னொரு வியாபாரி எங்க முன்னாடி. பணம் நானும் வைக்கவும் மாட்டேங்குது. அண்ணாச்சி வா பழம் வாங்கய்யா. 2 பழம் 10 ரூபாடே. 2 பழம் 10 ரூபா, 3 பழம் இருக்கு. அண்ணாச்சி இந்த வயிறு பசிக்கு. ஆமா, ரூபா இருக்கா? ஒரு ரூபா இருக்கு, இருந்துச்சு, ஆனா இருக்கு இருக்கா அடி ரூபா? ஆமா, அந்த எனக்கு கொஞ்சம் வயிறு பசி, என் தம்பிக்கு என்ன விட பெருசு. ஏதா சாப்பிட தந்தி எல்லாம் வாங்கல, சில்லற இருக்கால. ஏன்னா சில்லற கேட்டு யாரு? இங்க பாருங்க, ஓட்டை தான் இருக்கு பையில ஓட்டையை போட்டு என்ன பைசா இருக்குல்ல? ஆமா, உங்ககிட்ட பழம் மட்டும் தான் இருக்கோ? ஆமா, 2 பழம் 10 ரூபா. ஐயோ ஏங்க பசிக்கு என்ன பண்ணன்னு தெரியலையா? பழம் மட்டும்தான் வச்சிருக்காரு, பழம் வயிற்றுக்கு காணுமா? இப்ப அது வாங்க நம்மளோட துட்டு இல்ல, இல்ல வயிற்றுக்கு காணுமா? வேற எங்க போனாங்கன்னு தெரியல. இன்னொருத்தன் வேற வந்துட்டான். இவனை நைஸா கலந்துட்டான் பார்த்தா. எங்க போனீங்க நீ விட்டுட்டு? நான் அப்படிக்கா சுத்தி இப்படிக்கா வந்துட்டேன். நீ எங்க போனா? உங்க பின்னாடியே வந்தா காணாம போயிட்டேன். அடியா என்ன வியாபாரி? ஆமா, இந்த கடையில தான் நிக்கிறீங்களோ? அண்ணாச்சிட்ட கடையில வியாபாரம். சரி, துட்டு எடு பழத்தை வாங்குவோம். துட்டு அண்ணாச்சிட்டே எங்க? அண்ணாச்சி உங்ககிட்ட 1 2 3 4 பழம் தான் இருக்கு. போங்க, இப்போ நீங்க இதை எல்லாத்தையும் சேர்த்து 5 ரூபா இருக்கு, ஒரு 10 ரூபாய்க்கு தாங்களேன். 10 ரூபாய்க்கா? 10 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது அண்ணாச்சி தந்துருங்க அண்ணாச்சி. 20 ரூபா வாங்குறேன், 10 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. வார பாக்க பெரிய ஆளு மாதிரி இருக்கான். நீங்க இப்ப தரலனா போற வழியில நாங்க 3 பேருக்கு இறங்கி விழுதுறோம், பிறகு உங்களை தான் சொல்லுவாங்க. அதனால நீங்க அந்த இறங்கி விழுவோம். அண்ணாச்சி அப்படி சொல்லாதீங்க, தாங்க அந்த பழத்தை மட்டும் தந்து 10 ரூபா இருக்கு. நாளைக்கு இந்த பக்கம் வரும்போது இன்னொரு 10 ரூபா தாரேன். தந்துருவாளா? மறக்காம கண்டிப்பா தந்துருவோம். தந்துருவேன் சொல்லு. தந்துருவேன் கவலைப்படாதீங்க. தந்துருவேன் சொல்லு. தந்துருவேன். தந்துருன்னு பாத்துக்கோ. இந்தாங்க இன்னொரு பழம் வச்சுக்கோங்க. தூக்கிட்டு வச்சு போயிட்டு வாங்க.
பழம் அப்பா சொன்ன மணியே கரெக்டா வாங்கிட்டே போலையே. இல்லே ஆ. நான் ஒரு கடையில கொஞ்சம் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். இங்க வெறும் 4 பழத்தை வச்சிருக்காரு. இது என் வயிற்றுக்கே காணாத. வாம இதுக்கே காணாதா? ஆ. சரியா போச்சு போ. சபா. சரி நல்ல இடமா பார்த்து உட்காருங்க. ஏய், இங்க கொஞ்சம் நிழலா இருக்கு, இங்க உட்காரும். நிழலா இருக்கும் உனக்கு. ஆமா. அடிக்க வெக்கைக்கு நிழலா இருக்காமா? அப்பா நம்ம நடுசுல உட்காரணும். நான் இங்க உட்காந்துக்கவா? எனக்கு ஒரு சந்தேகம்ல. சொல்லுங்க. என் கையில 4 பழம் இருக்கு. ஆமா நம்ம 3 பேர் இருக்கோம். ஆமா எனக்கு 2 உங்களுக்கு 1. அவனுக்கு கணக்கு தெரியல, இங்க கொடுங்க. குடுக்கல மாட்டேன் நீ ஏன் சொல்லு. கொடுங்க அண்ணாச்சி, நானும் ஒரு சாவடையா போறேன். இந்தா இருக்கா, இது உங்களுக்கு. சரி சரி இது உனக்கு. சரி இது 2 எனக்கு. அண்ணன் தம்பி நாங்க வயிறு பசி போகும்போது நீ இடையில வந்து சேர்ந்துட்டு உனக்கு 2 பழமா? அதை குடு நான் சொல்றேன். குடுல இந்தா இந்த பார் அண்ணன் கரெக்டா 4 இருக்கா? 4 இருக்கு. பெரியவன் சொன்னா கரெக்டா இருக்கும். நான் தான் மூத்தவன். சரி, உனக்கு 1 உனக்கு 1 எனக்கு 2. என்ன வயிறு உங்க விட எனக்கு தான் பெருசு. இது சரிப்படாது. இங்க பாருங்க என் வயிறை, எனக்கு ஒரு பழம் காணுமா? ஆமா, பெருசா தான் இருக்கு. ரைட். ஆ, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இங்க பாரு. ஆ, இந்த பழத்தை அதை குடு. எனக்கு குடு தாரேன். இதை குடு. ஒண்ணுதான் இருக்கு. உட்ரா அரிசி மூட்டை. எனக்கு வேணும். நல்லா தின்னு வயிற்ற பெருக்கிட்டு ஒரு பழம் காணாதுங்க. பசிக்கு. இங்க பாரு. ஆ, இந்த 4 பழத்தையும் நான் எங்க வர? எனக்கு உனக்கு தான். ஆ, இங்க 4 பழத்தையும் இங்க தானே வைக்க போறேன். நான் உட்காரம்ல பேசாம பழ எங்க பாரு. சொல்லுறத கேளுங்கள முத. சரி, இது இங்க வச்சாவாதுல. இங்க அத பேக் தூக்கி வைல. இங்கயா? ஆமா வச்சிட்டியா? 4 என்ன காலை பிடிச்சிட்டு இருக்க? பழம் வேணும்ல. இங்க வா, மேல வா. நீங்க வைங்க. ஐயா வாழ இவனோட வச்சுட்டு நான் என்ன பாடுபட போறேன்னு தெரியலையே. 4 பழத்தை இங்க வைக்க. அப்படியே தூக்கி. ஆஹா, எவனும் தொடக்கூடாது. இங்க வா. தொடாத. ஒரு பழம் தொடாத. இங்க பாரு. இப்ப நம்ம 3 பேருக்கு ஒரு போட்டி. சொல்லுங்க. யாரு பேசாம ரொம்ப அந்த பழத்தை வைங்களா? உருண்டு போனது தப்பாப்பா. பழம் இரு. யாரு ரொம்ப நேரம் பேசாம அமைதியா இருக்காங்களோ இதுல நான் தான் ஜெயிப்பேன். அவங்களுக்கு தான் அந்த 2 பழம். கஷ்டமான போட்டியா வைக்கிய. இங்க பாரு, நல்லா கவனிச்சுக்க. தோக்க உங்களுக்கு? தோக்கவனுக்கு பழமே கிடையாது. சரியா? நான் 1 2 3 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அமைதியா இருக்கணும். யாரு கடைசி பேசுறியோ அவன் அவுட்டு. பர அவனுக்கு பழம் 2 பழம் கிடைக்கும். ஃபர்ஸ்டா? ஆமா, ஃபர்ஸ்ட் பேசுறவனும் அவுட் தான். சரி, ரொம்ப நேரம் அமைதியா இருக்கணும். ரெடியா? இல்ல முன்னாடி போவதியே. பழம் பின்னாடி வா. பின்னாடி வா. விட்டா உள்ளே பேரோ போலையே. பழம். ரெடி? 1 2 3. லசோ பாச என்ன விளையாண்டது ரொம்ப வயிறு பசிக்கு. தண்ணி இங்க வா. கல்யாண வீட்டு பிரியாணி இன்னும் வயிறுல இருந்து இறங்கல. பிரியாணி சாப்பிட்டதுக்கு ஆமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க பாஸ், எவனாச்சும் இழிச்சா வாங்கி கிடைப்பான் பாப்போம். பாப்புமா? எங்கேயாச்சும் இருப்பான். சரி வா. வாங்க வாங்க. ஏ இங்க ஒரு பழம் இருக்கு பாரு. ஐ உங்களுதா? ஏ உங்களுதா? இது உங்களுதா? ஏ உங்களுதா? உங்க பழமா? உங்களுதா? ஏ யாரு பழம்? இவங்களுதா? ஏ உங்க பழமா? ஏ பிளஸோ பாஸ் இவங்க பழம் இல்லன்னு நினைக்கேன். உங்க பழம் இல்லல்ல? அவங்க பழம் இல்லையா? ஏய் இல்ல, அவங்க சிரிக்கிறாங்க. அவங்க யாரோ நினைக்கிறேன். நாம எடுத்துட்டு போயிடலாமா? இரு, நல்ல வயிறு பசி. எப்படி சாப்பிடணும்னு அண்ணன் சொல்லி தரேன். சரியா? சொல்லி கொடுங்க. சொல்லி அண்ணன் சொல்லி தரேன். இப்படி
பெருசோ பழம் சரியான டேஸ்ட். யப்பா சீக்கிரம் வேகமா சாப்பிடு. இன்னொன்னு இருக்கு. வேணுமா வேண்டாமா? வேண்டாமாம்ல. பெருசோ இன்னைக்கு ஒரு பிடி எடுத்துட்டியா? நீ சாப்பிடு. ஷோப்பா இவனை பார்க்க தான் எனக்கு ரொம்ப என்ன இவருக்கு வாய்க்குள்ள வச்சு வாய்க்குள்ள தான் போட வேணாம். இந்த கண்ணுல அபிஷேகம். ஷோப்பா உங்க பழம் இல்லல்ல? உங்க பழம் இல்லல்ல? இல்லல்ல. சரி பிளஸ்ஸோ அந்த தோல் எதுக்கு சும்மா வச்சிருக்க? இந்த இப்படி வச்சிரும். போமா ஒண்ணு இருக்குனே நாம சாப்பிடுறோம். நம்ம வீட்ல போய் சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. வரட்டுமா? இன்னைக்கு வந்த வேலை முடிஞ்சு. ஏலே என்ன ஏழை ஒரு வளர்ந்துகிட்டவன் வந்தானல எப்படி தெரியுமா இங்க பாரு அவனுக்கு இங்கோடி ஒருத்தன் என்ன மாதிரி பேச முடியல மழையே முழுங்கிடுவான் போல. இங்க பாரு பேசாம நம்மளே ஆளுக்கு பப்பாதி தின்றுக்கு போயிருக்கலாம்ல. நம்மளுக்கும் கிடைக்காம என்னமா ஃபேஷியல் பண்ண மாதிரி பழத்தை வச்சு ஆக்கி விட்டு போயிட்டானல. பேசாம நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்துருவோம்ல. அந்த பழத்தை நீ சொல்லியிருக்கலாம்ல, நீ பாதி வச்சுக்கிட்டு. மூத்தவன் நீ சொல்லியிருக்க வேண்டியதானே. 2 பேரும் சேர்ந்து எனக்கா கொடுத்துருக்கலாம். வாங்கலாம் எல்லாம் அவனுக்கு இப்போ போச்சு. எவனா ஒருத்தன் வந்து நம்ம கொடுத்து வாங்கின பழத்தை தின்னுட்டு இங்க பாரு அலங்கோலம் ஆக்கி விட்டு போயிட்டான். பையன் என்னைய பார்க்க எனக்கு இங்க இருந்து என்ன பார்க்க எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, ஏதோ பெண்குயின் மாதிரி ஃபீல் ஆகுது. பேசாம பைக்கட்டையை தூக்கு கீழே போவோம். என்ன பார்த்து பார்த்து பழம் வாய்க்கல பெரும் போலயே. வாங்கல காலை கூட விரிக்க முடியல. வச்சு விட்டானுல மண்டைய. பார்த்து வா. இனிமையாச்சும் விட்டு கொடுத்து வாழுங்களே. யாரா எப்படி பண்றீங்க? ஆமா. ஹலோ தம்பி தங்கச்சி, இந்த நாடகத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிடுறோம் அப்படின்னா, விட்டு கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அழகாக அவங்க விட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பழம் சாப்பிட்டு இருந்திருக்கலாம். மீதி இருக்கிற ஒரு பழத்தை 3 பேர் நினைச்சிருக்கலாம், பங்கு போட்டிருக்கலாம். ನೋಡಿದಂದ್ರೆ ಬಾಳೆಹಣ್ಣನ್ನ ಅಣ್ಣಂದ್ರು ಬಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ಅವರೇ ಅದನ್ನ ತಿನ್ಬೋದಾಗಿತ್ತು. ಆದ್ರೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಲಿಲ್ಲ, ಬಿಟ್ಟು ಕೊಡ್ಲಿಲ್ಲ. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ನೀವು ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ உங்களுக்குள்ளத மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ನಿಮಗಿರುವಂತದ್ದನ್ನ ಬೇರೆಯವರಿಗೆ ಹಂಚಿಕೊಳ್ಬೇಕು, ಶೇರ್ ಮಾಡಬೇಕು. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், அவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம்.